ஸ்ரீ ஆனந்தவல்லி பாஹிமாம், ஸ்ரீ ஆனந்தவல்லி ரக்ஷமாம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. இன்றைய தினம் பெரிய புராணத்தினுடைய தொடர்ச்சி. அமர்நீதி நாயனாருடைய வரலாற்றை பற்றி பார்க்க இருக்கிறோம். ஞானம் எனப்படுவது ஒளிமயமானது, அஞ்ஞானம் எனப்படுவது நம்மை இருளிலே கொண்டு சேர்க்கும். ஞானம் பெற வேண்டுமானால் ஞான சாஸ்திரங்களை படிக்க வேண்டும். ஞான சாஸ்திரங்களினுடைய சாரமாக கருதப்படுவது பெரிய புராணம். நாம் பெறுகின்ற ஞானமே நம்மை நீதி நெறியில் செலுத்தும் என்று அருணகிரிநாத சுவாமி சொல்லுவார். ஆராயோ நீதி வேலும் மயிலும் மெய்ஞான பிராமதாப வடிவமும் ஆபாதனேனு நானா நினைவது பெறவேணும். வாழ்க்கையிலே நீதி நெறி நின்றும் பிழன்று விட்டோம் என்றால் இருள் வழி நம்மை சூழ்ந்துவிடும். பிறகு நாம் அநேக கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு ஆட்பட்டு விடுவோம். அமர்நீதி நாயனாருடைய வரலாறு பிரம்மச்சரியத்தினுடைய எடையை பற்றி நமக்கு சொல்கிறது. அமர்தல் என்றால் விரும்புதல் என்று பொருள். நீதி இவரை விரும்பி வந்து இவர் பாலை தங்கியதாலே அமர்நீதி என்ற பெயர் பெற்றார் இவர். சீரில் நெடிய செம்பியர் பொன்னி நன்னாட்டுக்காரின் மேவிய களி அழி மலர் பொழில் சூழ்ந்து தேரின் மேவிய செழுமணி வீதிகள் சிறந்து பாரில் நீடிய பெருமை சேர்ப்பதி பழையாறை அப்படின்னு பழையாறை என்ற பதியை பற்றிய ஒரு பாடல். செம்பியர் அப்படின்னா சீரில் நெடிய செம்பியர், பொன்னி நன்னாட்டு. செம்பியர் என்றால் சோழர். அவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் பக்தி பூண்டவர்கள். காவிரியிலே பொன் துகள் உள்ளது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த காரணம் பற்றியே பொன்னி அப்படிங்கக்கூடிய பெயர் காவிரிக்கு உண்டு. அந்த நதியினாலே வளம் பெறக்கூடிய நாடு பொன்னி நாடு. சீரில் நெடிய செம்பியர் பொன்னி நன்னாட்டுக்காரின் மேவிய களியளி. சிறப்புமிக்க சோழவள நாட்டிலே வளமை குன்றாது விளங்கக்கூடிய பதி பழையாறை. வண்டுகளிலே ஒரு வகை எல்லாவற்றிலும் உட்காரும். கருவண்டோ தேனை தவிர வேறு ஒன்றையும் விரும்பாது. பழையாறை என்னும் அப்பதியில் கரிய வண்டுகள் தேன் உண்டு மகிழ்ந்து இசை பாடும் இனிய பூம்பொழில்கள் சூழ்ந்திருக்கின்றன. செழுமணி தேரோடும் திருவீதிகளுடன் கூடியது அந்த திருத்தலம். அப்படின்னும் என்றும் அழியாது நின்ற பெருமை உடையது அந்த பழையாறை எனக்கூடிய பதி. சிவமணம் கமழும் பழையாறை என்ற அத்திருப்பதியில் அமர்நீதியார் அவதரித்தார். வணிகர் குலத்திலே வந்த அவர் வணிகர் குலத்துக்கு ஏற்றவாறு வாணிபம் செய்து வாழ்ந்தார். விவசாயமும் வியாபாரமும் உலகுக்கு இரு கண்கள் போன்றவை. பல பல தேசத்து பொருட்களை நிரம்ப வருவித்து ஒரு புறத்தில் குவித்து குறைந்த ஊதியத்திற்கு விற்று ஒரு சிறிதும் மாறுபாடின்றி செய்யும் வாணிபத்தால் மக்கட்கு மிகப்பெரிய நன்மை கிட்டும். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோர் செய்யின் என்று திருவள்ளுவ பெருந்தகை சொல்லியிருக்கிறார். அமர்நீதி நாயனார் பலர்க்கும் பயனுடைய இத்தகு வாணிபம் செய்து அறத்தின் வழியாக நிறைந்த பொருள் ஈட்டினார். சிந்தை செய்வது சிவன் கழல் அல்லது ஒன்றில்லா அந்தி வண்ணர்த்தம் அடியவர்க்கு அமுது செய்வித்து கந்தை கீழுடை கோவணம் கருத்தறிந்து உதவி வந்த செல்வத்தின் வளத்தினால் வரும் பயன் கொள்வார் அப்படின்னு சொல்கிறது நூல். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என்ற திருவாக்கின்படி இவர் எப்போதும் சிந்தை செய்வது சிவன்கழல் அல்லது ஒன்று இல்லார். செம்மேனி எம்மானுடைய தொண்டர்கட்கு அன்னமும் ஆடையும் கோவணமும் தந்து ஈத்துவக்கும் இன்பத்தை அனுபவித்து வந்தார். அப்படி ஒரு அடியார்
பழையாறைக்கு பக்கத்திலே உள்ள சிவஸ்தலம் திருநல்லூர். அப்பர் பெருமானுக்கு முக்கட்பரமர் திருவடி சூட்டிய அருமையான திருத்தலம் அது. அந்த திருநல்லூரிலே அடிக்கடி திருவிழா நடக்கும். திருவிழா சமயங்களில் நாயனார் தம் குடும்பத்துடன் சென்று இறைவரை சேவிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். அடியார்கள் இருந்து அமுது செய்யும் பொருட்டு திருநல்லூரிலே சிறந்த திருமடம் ஒன்று அமைத்தார். திருநல்லூரிலேயே குடியேறிவிட்டார் நாயனார். பிரம்மச்சரியத்தின் பெருமையை தரும் கோவணத்தின் பெருமையையும் அமர்நீதியாரின் அன்பு திறத்தையும் உலகுக்கு காட்டி அவரை ஆட்கொள்ள வேண்டும் அப்படின்னு கருணையங்கடவுள் திருவுளம் கொண்டாராம். பிரம்மச்சாரி வடிவம் தாங்கி வந்தார் இறைவர். ஆண்டவனை காண அனைவரும் செல்லுதல் இயல்பு. ஆனால் அடியவரை காண வந்தாராம் அந்த ஆண்டவன். அழகிய சிகை 3 வரியுடன் திரு உலராத பச்சை தருப்பையார் செய்த பவித்திரம், முப்புரி நூல், முஞ்சிப்புல்லால் முறுக்கிய அரைஞான், வெண்மையான கோவணம், அறிவு கதிர் வீசும் திருமுகம், கருணை பொழியும் கண்கள், சிவந்த திருமேனி, அமைதியான தோற்றம் ஆகிய இத்தகைய கோலங்களை கொண்டு அடியவர் உள்ளத்திலும் மறைமுடியிலும் நீங்காத திருவடியை நிலம் செய் தவத்தால் மண்ணிற்பட நடந்து வருகின்றார். எப்படி வருகிறாரா சுவாமி? ஆண்டவனை காண எல்லாரும் போகிறோம், ஆனால் ஆண்டவனே அடியவரை காண வருகிறாராம். அழகிய சிகை 3 வரியுடன் திரு உலராத பச்சை தர்ப்பையார் செய்த பவித்திரம், முப்புரி நூல், முஞ்சிப்புல்லால் முறுக்கிய அரைஞான், வெண்மையான கோவணம், அறிவு கதிர் வீசும் திருமுகம், கருணை பொழியும் கண்கள், சிவந்த திருமேனி, அமைதியான தோற்றம் ஆகிய இத்தகைய கோலங்களை கொண்டு அடியவர் உள்ளத்திலும் மறைமுடியிலும் நீங்காத திருவடியை நிலம் செய் தவத்தால் மண்ணில் பட நடந்து அப்படி வருகின்றாராம். அப்படி நினைத்து பார்த்தால் எப்படி இருக்கிறது? பக்தர் மனத்தை உருக்கும்படி செய்து வருகின்றாராம் அப்படி சுவாமி. ஏன் வருகின்றார் அவர்? தொண்டனார் தூநெறியை வெளிப்படுத்த வருகின்றாராம். அவ்வாறு வருகின்றவர் 2 கோவணங்களுக்கும் திருநீற்றுப்பையும் தருப்பையும் முடிந்த தண்டினை ஏந்தியிருந்தாராம். வனப்புடன் வந்த அத்திருவாளரை கண்டதும் அமர்நீதி நாயனார் அப்படி பார்க்கின்றாராம். அப்படி வரக்கூடிய அந்த சுவாமியை அப்படி நாயனார் பார்க்கின்றாராம். அப்படி பார்த்ததும் அவருடைய அகமும் முகமும் மலர்ந்தது. கண்டவர் குரு காதலின் மனங்கரைந்து உருக தொண்டர் அன்பெனும் தூநெறி வெளிப்படு பாராய் தண்டின் மீது 2 கோவண நீற்றுப்பை தருப்பை கொண்டு வந்து அமர்நீதியார் திருமடம் குறுக. அமர்நீதி நாயனார் எதிரோடி வந்து அடியவர் அடிமலர் மீது அப்படி விழுந்தாராம். அவரை திருமணத்துக்கு அழைத்து வந்து பீடத்தின் மீது இருத்தி வழிபட்டாராம். எம்பெருமானே, எத்தனையோ அடியார்களை நான் பார்த்திருக்கிறேன், ஆனாலும் தங்களை போன்ற திருக்கோலத்தினையும் காட்சியையும், அப்படி ஒரு திருக்கோலம், அப்படிப்பட்ட ஒரு காட்சி, அப்படி இருக்கக்கூடிய ஒருவரை நான் கண்டதில்லையே, அடியேன் கண்டதில்லையே. அடியேன் செய்த மாதவத்தின் பயனாக இன்று தேவரீரை கண்டேன் என்று கூறி அப்படி வலம் செய்தாராம். பேணும் அன்பரை நோக்கி, நீர் பெருகிய அடியார்க்கு ஊனும் மேன்மையில் ஊட்டினர் கந்தை கீழ் உடைகள் யானர் வெண்கிழி கோவணம் ஈதல் கேட்டு உம்மை காண வந்தனம் என்றனன் கண்ணுதற் கரந்தோன். எப்படி சொன்னாராம்? நீர் பெருகிய அடியார்க்கு ஊனும் மேன்மையில் ஊட்டி நற்கந்தை கீழ் உடைகள் யானர் வெண்கிழி கோவணம் ஈதல் கேட்டு உம்மை காண வந்தனம். நெற்றிக்கண்ணை ஒளித்து விட்டு வந்திருக்கிறார் சுவாமி. அன்பனே, உன்னுடைய வள்ளன்மை எங்கும் பாராட்ட பெறுகின்றது. அடியாருக்கு நிரம்ப அன்னம் அளித்து கந்தை கீழ் உடை யானர் வெண்கிழி கோவணம் முதலியன தருகின்றாய் என்ற கேள்வியுற்றோம். ஆதலின் உன்னை காணும் பொருட்டு வந்தோம். அப்படி சுவாமி அருளி செய்தார். சுவாமி, எல்லாம் சிவன் தந்தது. சிவன் தந்த அனைத்தையும் சிவனடியாருக்கு தருகின்றேன். எனக்கென்று என்ன இருக்கிறது? ஒன்றுமில்லை. எல்லாம் தங்களை போன்ற பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் சுவாமி. இத்திருமடத்திலே தங்களை போன்ற தவமுடைய அந்தணர்களும் சந்நியாசிகளும் அமுது செய்வதற்கு ஏற்றவாறு வேதியர்கள் தூய்மையாக உணவு தயாரிப்பது உண்டு. ஆதலின் தேவரீர் இன்று இவ்விடத்தில் அமுது செய்து அருளல் வேண்டும் வேண்டி கேட்டுக்கொண்டார். பக்தர்களுக்கு பால் சிவபக்தர்கள் பாலும் சிவன் அடியார்கள் பாலும், அடியார்கள் சிவ அடிமைகள் சிவன் அடியார்கள் அவர்கள் கொண்டிருந்த
ஒரு பக்தியை பார்த்தோம் என்றால் அந்த அன்பு, தூய்மையான பக்தி, இறைபால் கொண்ட அன்பு. ஒரு அடியார் இன்னொரு அடியாருக்கிட்டே, ஒரு அடியவர் இன்னொரு அடியவரிடம் எவ்வாறு நடந்து கொள்கின்றார் அப்படிங்கக்கூடியது எல்லாம் இந்த பெரிய புராணத்தை பார்த்துதான் நாம் வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள வேண்டும். மனிதர்களிடையே எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும். விருந்தோம்பலுக்கே பெருமை உடையது பாரத நாடு. அதனால எப்படி ஒரு விருந்தோம்பல் இருந்திருக்கிறது, ஒவ்வொரு அடியவரும் இன்னொரு அடியவரை எவ்வாறு விருந்தோம்பல் செய்து அவர்களிடம் அதீத அன்பை பொழிந்துள்ளார்கள் என்பதை பற்றியும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பல விஷயங்கள் இந்த பெரிய புராணத்திலே நமக்கு சேக்கிழார் பெருமான் கொடுத்திருக்கிறார். அப்படி இந்த அடியார் சொல்லியிருக்கிறார். இதை கேட்டுவிட்டு சுவாமி சொல்றாராம், அப்படியா, மிக்க மகிழ்ச்சி. நான் காவிரி சென்று ஸ்நானம் செய்துவிட்டு வருகிறேன். இந்த காலத்திலே திடுதெப்பென்று மழை வந்துவிட்டால் கோவணம் நனைந்துவிடும். எனவே இதனை அலட்சியம் செய்யாமல் மிகவும் காவல் உள்ள இடத்திலே வைத்திருந்து நான் ஸ்நானம் செய்துவிட்டு வந்தவுடன் தருவாய் அப்படின்னு சொல்லி தன்னிடம் இருந்த 2 கோவணங்களிலே ஒன்றை கொடுத்து அருளினாராம் சுவாமி. வேதம்தானே சிவபெருமானுக்கு கோவணம். அந்த கோவணத்துக்கு கலை நூல்களே நூல்கள். அதன் பெருமையை யாரை அறிய வல்லார்? மண்ணு கலை துண்ணு பொருள் மறை 4 வான் சரடா தன்னையே கோவணமா சாத்தினன் கான் சாழலோ அப்படின்னு திருவாசகம் சொல்கிறது. மண்ணு கலை துண்ணு பொருள் மறை 4 வான் சரடா தன்னையே கோவணமா சாத்தினன் கான் சாழலோ. கோவணத்தை பெற்றுக்கொண்ட குற்றமில்லாத இந்த அன்பர், சுவாமி பத்திரமாக வைத்து கொண்டிருப்பேன், விரைவில் நீராடி வாருங்கள். கங்கையை தலையில் முடிந்த கடவுள் காவிரியாடச் சென்றார். இதனால் காவிரியின் பெருமை நன்கு விளங்குகின்றது. வேதியரின் கோவணத்தை பெற்றுக்கொண்ட அமர்நீதி நாயனார் தாம் அடியாருக்கு தருவதாக வைத்திருந்த கோவணம், ஆடை முதலியவைகளுடன் வைக்காமல் வேறு ஒரு தனி இடத்துல பத்திரமா வச்சாராம். மறையவராக வந்த மணிகண்டர் அமர்நீதி நாயனார் பத்திரமாக வைத்த கோவணத்தை மறைத்து விட்டார். ஏதாவது லீலை செய்ய வேண்டாமா பக்தன் கிட்டே சுவாமி? நீலோர் பல மலர்கள் விளங்குகின்ற காவிரியிலேதான் அவர் நீராடினாரோ, அன்று கங்கையில்தான் நீராடினாரோ, மழையில் நனைந்து நடுங்கி ஒடுங்கிக் கொண்டே திருமடத்திற்கு திரும்பி வந்தார். அவருக்காக அறுசுவை உண்டிகளை எல்லாம் தயாரித்து வைத்து அமர்நீதி நாயனார் அவரை எதிரே சென்று வணங்கி வரவேற்றார். தொண்டர் அன்பெனும் தூய நீர் ஆடுதல் வேண்டி மண்டு தன் புனல் மூழ்கிய ஈரத்தை மாற்ற தண்டின் மேலதும் ஈரம் நான் தந்த கோவணத்தை கொண்டு வாரும் என்று உரைத்தனர் கோவணர் கள்வர். மழையிலே நினைந்தால் மீண்டும் குளிக்க வேண்டும். திருக்கோயில்களில் எழுந்தருளி உள்ள மூர்த்தி மழையில் நனைந்துவிட்டால் பிராயச்சித்த அபிஷேகம் அப்படின்னு செய்வார்கள். இங்கோ இறைவர் மழையில் நனைந்து வந்தார், அதனால் மீண்டும் நீராட வேண்டும். எந்த நீரில் ஆடுவது? தூய தண்ணீரில் அன்றோ ஆட வேண்டும். தொண்டர் அன்பெனும் தூய நீராடுதல் வேண்டி வந்தார் அப்படின்னு சேக்கிழார் சொல்கிறார். எப்படி ஒரு அருமையான ஒரு வார்த்தை! தொண்டர் அன்பெனும் தூய நீராடுதல் வேண்டி. அன்பிற்கு அவ்வளவு ஒரு மதிப்பு. அவரது வாக்கின் அருமைதான் என்னே, அழகுதான் என்னே இல்லை. அன்பரே, நான் நினைத்தது போலவே ஆகிவிட்டது. மழையிலே நனைந்து விட்டேன். தண்டின் மீதுள்ள கோவணமும் நனைந்து விட்டது. ஈரத்தை மாற்ற வேண்டும். ஆகவே தங்களிடம் ஏற்கனவே கொடுத்து வைத்த கோவணத்தை கொண்டு வாருங்கள் அப்படின்னு அருளுகிறார் சுவாமி. சுவாமி செய்த வஞ்சனையை அறியாத அமர்நீதி நாயனார், இதை வஞ்சனை என்று சொல்லக்கூடாது, லீலை. சுவாமி செய்திருக்கக்கூடிய அந்த லீலையை அறியாத அமர்நீதி நாயனார் உள்ளே சென்று கோவணத்தை வைத்த இடத்தை அப்படி நோக்கினாராம். ஆனால் அங்கு அது இல்லை.
வேறு இடங்களிலும் தேடினார், எங்கும் காணவில்லை. திகைத்து விட்டார். இங்கும் அங்குமாக ஓடுகிறார். அங்கு சென்று பார்க்கிறார், இங்கு சென்று பார்க்கிறார், எல்லா இடத்திலும் சென்று பார்க்கிறார், எங்கும் இல்லை. ஆடி போய்விட்டார். அப்படி ஒரு பக்தி அடியவர்கள்ட்ட எப்படி ஒரு பக்தி அப்படின்னு சொன்னால், சிவன் அருட்செல்வர்களுக்கு அடியவர்களுக்கு தொண்டு செய்வதினாலேயே உயர்வு பெற்ற ஒரு பக்திமான்கள் சிவனருட்செல்வர்கள். தூய அன்பினை உடையவர்கள், உண்மையான ஞானம் அடைந்தவர்கள். அதனாலே அதை காணவில்லை என்று மிகவும் மனம் வாடிவிட்டார். சந்தேகமின்றி கோவணம் காணாமல் போய்விட்டது என்று புரிந்துவிட்டது. ஏனென்றால் எல்லா இடங்களிலும் தேடி பார்த்து விட்டார், எங்கும் கிடைக்கவில்லை. என்னப்பா, புதிதாக நெய்து கொண்டு வரப்போகிறாயா? குளிரிலே நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், சீக்கிரம் கொண்டு வா என்று மறையவராக வந்த இறைவர் சொல்கிறார். எப்படி பாருங்கள். தேவதேவா, கருணை கடலே, உமது அடியார்கட்கு கோவணமும் ஆடையும் தருவதையே நியதியாக கொண்டிருப்பவன் அடியேன். அடியேனுக்கு இந்த பெரிய இடர் வந்துவிட்டதே, பெரும் பாவத்திற்கு ஆளாகிவிட்டேனே என்று பல அப்படி புலம்பி சிவபெருமானை சிந்தித்து அமர்நீதி நாயனார் அப்படியே உறைந்து அமர்ந்து விட்டார். காற்றினும் வேகமாக சுழன்றது அவருடைய உள்ளமாம். மனைவியையும் மக்களையும் பார்த்து வினவினார். காணவில்லை என்று கூறி அவர்களும் வருந்துகிறார்கள். எங்கும் காணவில்லையே, மறையவர் ஈரத்துடன் நிற்கிறாரே என்ற கவலையுடன் வேறு ஒரு சிறந்த கோவணத்தை எடுத்து கொண்டு வந்தார். வேறு நல்லதோர் கோவணம் விரும்பி முன் கொணர்ந்தேன், கீறு கோவணம் அன்று நெய் தமைத்தது, கிளர்கொள் நீரு சாத்திய நெற்றையீர், மற்றது களைந்து மாறு சாத்தி என் பிழை பொறுப்பீர் என வணங்க. என்ன சொல்லியிருக்கு? வேறு நல்லதோர் கோவணம் விரும்பி முன் கொணர்ந்தேன், கீறு கோவணம் அன்று நெய் தமைத்தது, கிளர்கொள் நீரு சாத்திய நெற்றையீர், மற்றது களைந்து மாறு சாத்தி என் பிழை பொறுப்பீர் அப்படின்னு சொல்கிறார். எம்பெருமானே, கருணை கடலே, தாங்கள் கொடுத்து வைத்த கௌபீனத்தை நல்ல பாதுகாப்பான இடத்திலே தான் வைத்திருந்தேன். எப்படியோ அது வைத்த இடத்தில் நின்றும் காணாமல் போய்விட்டது. என்னை மன்னிக்க வேண்டும். இதோ இந்த கௌபீனம் தனியாக நெய்யப்பட்டது. ஈரக்கோவணத்தை களைந்துவிட்டு இதனை உடுத்தி கொண்டு எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார் நாயனார். அடியவர் பிரம்மச்சாரி என்றோ? கோபம் பொங்கியது அவருக்கு. திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள் வெகுண்டார். நன்றாக இருக்கிறது உனது தன்மை. உன்னிடம் கோவணம் கொடுத்து வைத்தேன், நீண்ட நாட்களும் ஆகவில்லை, இன்றுதான் கொடுத்து வைத்தேன். அடியார்கட்கு நல்ல கோவணம் தருவதாக கூறி நீ நடித்து உண்மையில் கோவணத்தை கவர்கிறாய் போலும். அழகாக இருக்கிறது உன் வியாபாரம் என்று கடிந்து உரைத்து விட்டார். மறையவருடைய கோபத்தை கண்டு மிகவும் அஞ்சினாராம் அமர்நீதி நாயனார். அவர் புலன் கலங்கிவிட்டது, உடல் நடுங்கிவிட்டது. பலமுறை அடியவர் திருவடியிலே வீழ்ந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். அக்கோவணத்திற்கு பதிலாக நல்ல பட்டாடைகள், நவமணிகள் முதலிய பற்பல பெற்றுக்கொண்டு அருள் புரிய வேண்டும் என்றெல்லாம் வேண்டி புலம்புகிறார். 10-12 முறை காலில் விழுந்து விழுந்து கெஞ்சுகிறார். சிறிது கோபம் தணிந்தவர் போல சுவாமி ஒரு நாடகம் நடித்தாராம். சரி சரி அன்பனே, நிறைய பொன்னும் மணியும் பிரம்மச்சாரியாகிய எனக்கு எதற்கு? உன் கையில் கொடுத்த கோவணத்துக்கு சமமான கோவணத்தை இதோ தண்டில் கட்டி கொணர்ந்திருக்கிறேன். இதனை துலாக்கோலில் வைத்து ஈடாக ஒரு கோவணம் நிறுத்து தந்தால் போதும் என்று கூறி தண்டினில் கட்டப்பட்டிருந்த கோவணத்தை எடுத்தார். அமர்நீதி நாயனார் வணிகர். பொருள்களை திராசில் நிறுத்து வாணிபம் புரிந்தார். ஆதலால் அத்துளையை கொண்டே சிவபதம் சேர்க்க எண்ணினார் இறைவர். எப்படி துளை கொண்டு வந்து நாட்டப்பட்டது. மறையவர் தந்த கோவணத்தை ஒரு தட்டில் இட்டனர். மற்றொரு தட்டிலே தம்மிடம் நெய்து அழகாக இருந்த கோவணத்தை இட்டார் நாயனார். தட்டு சமமாகவில்லை.
மறையவர் கோவணமிட்ட தட்டு தாழ்ந்தது, மற்ற தட்டு உயர்ந்தது. தராசில் தவறா என்று பார்த்தார்கள். தராசு சரியாகத்தான் இருந்தது. அடியவர்கட்கு கொடுப்பதற்கென்று வைத்திருந்த கோவணங்கள் எல்லாவற்றையும் ஒன்னொன்றாக தட்டிலே இட்டார் அமர்நீதியார். மறையவர் தட்டு தாழ்ந்தது, அவரது தட்டு உயர்ந்து கொண்டே இருந்தது. அதனை கண்டு அதிசயித்து போனாராம் நாயனார். இது உலகில் எங்கும் இல்லாத ஒரு மாயை. இக்கோவணத்தின் பெருமைதான் என்னே. எத்தனை கோவணம் இட்டாலும் தட்டு ஏன் சமமாக மாட்டேன் என்கிறது என்று உள்ளம் மறண்டு போனாராம். மறையவராக வந்த இறைவரோ இதனை கவனிக்காதவர் போல ஜபம் செய்து கொண்டே இருந்தாராம். வெண்மையான ஆடைகள், பட்டாடைகள், சிறந்த பீதாபரங்கள், எண்ணில்லாதன அனைத்து அழகிய அத்தனை ஆடைகளும் எல்லாவற்றையும் அந்த துலாபார தட்டிலே இட்டு விட்டார். நாயனாரது தட்டு மட்டும் உயர்ந்தது, இறைவருடைய தட்டு தாழ்ந்து கொண்டே வந்தது. ஒன்றுமே புரியவில்லை நாயனாருக்கு. அதற்கு சேக்கிழார் பெருமான் ஒரு காரணம் சொல்கிறார். முட்டில் அன்பர் தம் அன்பிடும் தட்டுக்கு முதல்வர் மட்டு நின்ற தட்டருளோடும் தாழ்வுறும் வழக்கால் பட்டொண்டு திகில் அநேக கோடிகளிடும் பக்தர் தட்டு மேற்பட தாழ்ந்தது கோவணத்தட்டு. என்ன சொல்கிறார்? முட்டில் அன்பர்த்தம் அன்பிடும் தட்டுக்கு முதல்வர் மட்டு நின்ற தட்டு அருளொடும் தாழ்வுறும் வழக்கால் பட்டொடுந்து உகில் அநேக கோடிகளிடும் பக்தர் தட்டு மேற்பட தாழ்ந்தது கோவணத்தட்டு. அன்பு வைத்த இடத்திலே அருள் ஏற்படும். அன்புக்கு அருள் தாழத்தானே வேண்டும். குழந்தை மீது அன்பும் அருளும் கொண்டார் அப்பா. உன்மேல் ஏறிக்கொள்கிறேன் என்று கூறும் குழந்தை. அப்போது தந்தை தானே தாழ வேண்டும். அதுபோல அடியவர் அன்புக்கு ஆண்டவனுடைய அருள் தாழும். அன்பு மேலிட மேலிட அருள் தாழ்ந்து கொண்டே செல்லும். இதனை இறைவர் இச்செயல் மூலம் அறிவிக்கின்ற அந்த அழகு, சேக்கிழார் பெருமான் கூறக்கூடிய அந்த சொல் திறமும் இறைவர் அறிவிக்கின்ற அந்த அழகும் மிக மிக அழகாக அப்படி பக்தியை நம்முள்ளே அப்படியே உருக்குகின்றது. எம்பெருமானே, ஆடை பட்டு முதலியன இட்டும் தட்டு சமமாகவில்லை. ஆதலால் ஒரு விண்ணப்பம், என் தட்டில் பொன்மணி முதலியவற்றை இடுவதற்கு அனுமதி அளியுங்கள் என்று வேண்டிக் கொண்டாராம். இவையெல்லாம் எனக்கு உதவுமா சொல்லு. இனி வேறு என்னென்னலாம் சொல்லவிருக்கின்றது, உனது விருப்பம் போல செய்க, எல்லாவற்றையும் கொண்டு வா என்று இறைவர் சொல்கிறாராம் சிரித்து கொண்டு. சேக்கிழார் காலத்திலே 16 கேரட் அப்படின்னு இல்லை, 16 கேரட் 22 கேரட் அதெல்லாம் இல்லை, 18 கேரட் எல்லாம் இல்லையா. நல்ல செம்பொன், வெள்ளி, நவமணித்திரள், வேறு பல உலோகங்களும் மற்றைய பொருட்கள் எல்லாவற்றையுமே தராசில இட்டு விட்டார் அமர்நீதியார். அவரிடம் இருந்த எல்லா உயர்ந்த பொருட்களையும் கொடுத்து விட்டார். அப்போதும் நாயனாரது தட்டு தாழாது மேலே உயர்ந்தது. எல்லோருக்கும் வியப்பாக இருக்கிறது. என்னது இது? தவ நிறைந்த நான் மறைபொருள் நூல்களால் சமைந்த சிவன் விரும்பிய கோவணமிடும் செழுந்தட்டுக்கு அவனி மேல் அமர் நீதியார் தனமெல்லாம் அன்றி புவனம் யாவையும் நேர்நிலா என்பது புகழோ. ஆசை என்னும் சங்கிலியின் நுனியில் இருக்கின்றார் ஆண்டவர். ஒவ்வொரு பொருளின் மீதும் உள்ள ஆசையை விட்டுவிட்டால் சுவாமி பக்கத்திலே வந்து விடுவார். ஆசா நிகழம் துகளா இனப்பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே அப்படின்னு கந்தர் அனுபூதியில அருணகிரியார் அவ்வளவு அழகாக சொல்லியிருப்பார். ஆசை முழுவதும் விட்டுவிட்டவர் அருகில் இருக்கின்றாராம் சுவாமி. எப்பொழுதுமே ஆசையை விட விட இறைவன் நெருங்குகின்றார். புவனமெல்லாம் ஒருங்கு கூடினும் இறைவருடைய கோவணத்தட்டுக்கு நிகராகாதது. அதை கண்ட அடியவர் அந்தணரை தொழுது விட்டார். இனி வேறு பொருளே இல்லை. இன்னும் இருப்பது என்னன்னா, அடியேனும் அடியேனுடைய மனைவியும் மகனும், அவ்வளவுதான் இருக்கும். நாங்களும் தராசிலே ஏறுவதற்கு அனுமதி தந்து விடுங்கள் சுவாமி அப்படின்னு நமஸ்காரம் பண்ணிவிட்டார். இறைவர் அமர்நீதி நாயனாரை பிறவி பெருங்கடலினின்றும் கரையேற்றும் பொருட்டும் தராசிலே ஏற இசைவு தந்து அருளினாராம். சரி வா. கற்பின் மிக்க மனைவியுடனும் மைந்தருடனும் ஒப்பற்ற தராசை வலம் வந்தாராம் நாயனார். சிவபெருமானே, இதுகாரும் திருநீற்று நெறியிலே பக்தி வைத்து அடியவர்க்கு செய்த தொண்டில் அணுவளவேனும் தவறு இல்லையெனில் இத்தட்டு
தட்டு சமமாக வேண்டும். என்ன வேண்டிக் கொண்டார் சிவபெருமானே? இது காரும் திருநீற்று நெறியிலே பக்தி வைத்து அடியவர்க்கு செய்த தொண்டிலே அணுவளவேனும் தவறு இல்லையெனில் இத்தட்டு சமமாக வேண்டும் என்று கூறி பஞ்சாட்சரத்தை ஜபித்துக் கொண்டே மனைவி மைந்தருடன் தட்டின் மீது திருநல்லூர் மேவிய தேவரை தொழுது ஏறினாராம். இழைத்த அன்பினில் இறை திருநீற்று மெய் அடிமை பிழைத்திலோம் எனில் பெருத்துளை தேர் நிற்க. இழைத்த அன்பினில் இறை திருநீற்று மெய்யடிமை பிழைத்திலோம் எனில் பெருத்துளை நேர் நிற்க என்று மழைத்தடம் பொழில் திருநல்லூர் இறைவரை வணங்கி தழைத்த அஞ்செழுத்து ஓதினார் ஏறினார் தட்டில். என்ன சொல்லியிருக்கு? இழைத்த அன்பினில் இறை திருநீற்று மெய்யடிமை பிழைத்திலோம் எனில் பெருத்துளை நேர் நிற்க என்று மழைத்தடம் பொழில் திருநல்லூர் இறைவரை வணங்கி தழைத்த அஞ்செழுத்து ஓதினார் ஏறினார் தட்டில். தம்முடைய உடைமையெல்லாம் துறந்த அமர்நீதி நாயனார் முடிவிலே தம் மனைவி மக்களையும் தம்மையுமே துறந்து விட்டாராம். மனைவி மைந்தருடன் தானே தராசிலே ஏறிவிட்டார். வேற எதுவும் இப்ப பாக்கி இல்லை. உடனே துளையின் இரு தட்டுகளும் சமமாகிவிட்டன. எப்படி பாருங்கள் சுவாமி. பூவனத்தவர் கோவணமும் நீதியாரது குறைவில்லாத அடிமை தொண்டும் பக்தியும் ஒப்புடையன இல்லையா? இறைவருடைய பிரம்மச்சரியமும் அமர்நீதியாருடைய அடிமை தொண்டும் சமம் என்பதை உலகுக்கு உணர்த்தும் பொருட்டு துளை நேர்பட நின்றதாம். எப்படி? இறைவருடைய பிரம்மச்சரியமும் அமர்நீதி நாயனாரினுடைய அடிமை தொண்டும் அப்படி அன்பு தொண்டு, இறைபால் கொண்ட அன்பு. அடியவருக்கு அடியவர் ஈஸ்வரன், அடியாருக்கு அடியார் இல்லையா? அப்படி அந்த அடியாருக்கு அடியாராக அந்த அடியாரே தன்னை துறந்து அந்த ஏறி அந்த துலாபாரத்தில் உட்கார்ந்த உடனே சுவாமியினுடைய அந்த பிரம்மச்சரியமும் இதுவும் சமமாக நின்று விட்டது. அன்பும் அடியாருடைய அன்பும் சுவாமியினுடைய பிரம்மச்சரியமும் சமமாக அப்படி நின்றதாம். அப்பர் சுவாமி பாடுகிறார், நாட்கொண்ட தாமரை பூந்தடம் சூழ்ந்த நல்லூர் அகத்தே கீழ்கொண்ட கோவணங்காவென்று சொல்லி கிரிபடத்தான் வாட்கொண்ட கண்ணி மனைவியோடு அங்கோர் வாணிகரை ஆட்கொண்ட வார்த்தை உரைக்கும் அன்றோ இவ்வகலிடமே அப்படின்னு பாடுகிறார். தொண்டருடைய பெருமையை கண்டு எல்லோரும் அதிசயித்து போனார்கள். தேவர்கள் எல்லாம் அமர்நீதியாருடைய பெருமையை வியந்து பூமழை பொழிந்தார்கள். அந்த பூமழையிலே மறைந்து விட்டார் இறைவர். திருநல்லூரில் தேவாதி தேவர் எந்த கோலத்துடன் உள்ளனரோ அதே கோலத்துடன் விடையின் மீது உமையம்மையாருடன் காட்சியளித்து அருளினார். முக்கண் மூர்த்தியை கண்ட அமர்நீதி நாயனார் தொழுதார், துதித்தார். நாதர்த்தம் திரு அருளினால் நற்பெருந்துளையே மீது கொண்ட 7 விமானம் அதாகி மேற்செல்ல கோதில் அன்பரும் குடும்பமும் குறைவரக் கொடுத்த ஆதி மூர்த்தியாருடன் சிவபுரியினை அணைந்தார். நாதர்த்தம் திருவருளினால் நற்பெரும் துளையே மீது கொண்ட 7 விமானமதாகி மேற்செல்ல கோதில் அன்பரும் குடும்பமும் குறைவரக் கொடுத்த ஆதி மூர்த்தியாருடன் சிவபுரியினை அடைந்தார். தலைவருடைய கருணையாலே துளையே விமானமாக மாறியதாம். அதில் அமர்ந்த அமர்நீதி நாயனார் அவரது மனைவியார் மைந்தர் மூவரும் மேற்சென்று சிவபுரம் சேர்ந்து சிவானந்த பெருவாழ்வு பெற்றார்கள். இப்படி ஒரு அடியாருடைய சரித்திரம். ஒவ்வொரு அடியாரினுடைய பக்தி, சுவாமி பால் அவர்கள் கொண்டிருந்த பக்தி, சுவாமியினுடைய தொண்டர்கள் பால் அவர்கள் கொண்டிருந்த பக்தி, இறைபால் கொண்டிருந்த அன்பு, இறை அடியவர்கள் பால் அவர்கள் கொண்டிருந்த அன்பு, இதையெல்லாம் பெரிய புராணத்தை கேட்க தான் நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அப்படி ஒரு ஞானம் அடைந்த ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அடியவரும் ஒவ்வொரு ஞானி. அப்படி ஒரு ஞானம் அடைந்தவர்கள், இறை அருள் பெற்றவர்கள், இறைபால் பூரணமான அன்பு கொண்டவர்கள், இறை அன்பர்களுக்காக எதையும் செய்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட உண்மையான அன்பர்கள், பக்தியிலே சிறந்து ஈஸ்வரனை அடைந்தவர்கள். எனவே
இப்படிப்பட்ட ஒவ்வொரு நாயன்மாரையும் நாமும் வணங்க வேண்டும். ஒவ்வொரு நாயன்மார்களை பற்றி நாம் படிக்கும் பொழுதும், அவர்களை பற்றி கேட்கும் பொழுதும், அவர்களை பற்றி அறிந்து கொள்ளும் பொழுதும் நாம் அனைவரும் அந்த ஒவ்வொரு நாயன்மாரையும் மனதார நாம் அனைவரும் வணங்க வேண்டும். அவர்கள் அனைவருடைய ஆசீர்வாதங்களும் இக்காலத்தும் நம் அனைவருக்கும் கிட்ட வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோமாக. ஏனென்றால் அன்பர்களுடைய ஆசி, இறை அன்பர்களுடைய ஆசி நமக்கு கிட்டுமானால் இறையினுடைய ஆசி நமக்கு கிட்டி இருக்கிறதே என்பது பொருள். அதனாலே அனைத்து அன்பர்களையும் தொழுவோமாக, வணங்குவோமாக. ஸ்ரீ ஆனந்தவல்லி பாஹிமாம், ஸ்ரீ ஆனந்தவல்லி ரக்ஷமாம். ஸ்ரீ குருபியோ நமஹ.